மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கிருஷ்ணானுபவத்தை 241 பாசுரங்கள் வரை செய்தருளிய பெரியாழ்வார் மேலே பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 4ஆம் திருமொழியிலே கண்ணபிரான் பசுக்களையெல்லாம் மேய்த்துவிட்டு வருகின்ற காலத்திலே திருவாய்ப்பாடியிலே ஏற்பட்ட சம்பிரமங்கள் கோலாகலங்கள், அந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் அந்த கண்ணபிரானுடைய அழகிலே மயங்கி நின்ற நிலை, அதனையெல்லாம் அனுபவிக்கின்றார் இந்த 3ஆம் பத்தினுடைய 4ஆம் திருமொழியிலே. இதிலே 5வது பாசுரம். இந்த 5வது பாசுரத்திலே ஒரு கோபிகை என்ன சொல்லுகிறாள் என்றால், இந்த கண்ணபிரான் பசுமைத்து விட்டு இவ்வளவு அழகாக வருகின்றானே, இவனைத் தவிர நான் வேறு யாருக்கும் வாழ்க்கைப்பட மாட்டேன் என்று, இவனையே நான் மணாளனாக அடைவேன் என்று அப்படி சொல்லுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. சுட்டினின் நாயர்தழைகளிடா சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து பத்தினின் நாயர் கடைத்தலையே பாடவும் ஆடக் கண்டேன். பெண் மற்றொருவர் கென்னை பேதலொட்டேன் மாலிரம் தோலையம் மாயற்கல்லான் கொத்தவனுக்கு வளாம் என்னென்னே குடுமின்கள் கொடீராகிர் கோழம்பமே. கண்ணபிரான் பசுக்களை எல்லாம் மேய்த்துவிட்டு வருகின்ற அந்த காட்சி எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். சொல்லுகிறாள் ஒரு கோபிகை. என்ன சொல்லுகிறாள்? சுற்றி நின்றாயர்கள் தழைகளிடா என்று, ஆயர்களெல்லாம் சுற்றி நின்று தழைகள், தழைகள் என்னால் குடைகள் என்று கொள்ளலாம். அப்படி அவர்களெல்லாம் தழைகளிடா என்னால் அந்த கண்ணனுக்கு வெயிலிலே வாட்டம் வரக்கூடாது என்பதற்காக மயிர்பீலிகளாலே ஆன ஒரு குடைகள் அவற்றையெல்லாம் பிடித்து கொண்டு அப்படி வருகின்றார்களாம். சுற்றி நின்றாயர் தழைகளிட. அந்த சமயத்திலே கண்ணன் எப்படி வருகின்றான் என்றால், சுருள் பங்கி என்றால், இந்த பங்கி என்றால் அவனுடைய திருக்குழல்கள், அந்த மயிர் முடி இருக்கிறதே, அதற்கு பங்கி என்பது அழகான தமிழ் சொல். அதுதான் ஒருவேளை ஆங்கிலத்திலே கூட பங்கி என்று வந்திருக்குமோ என்று கூட நான் வேடிக்கையாக சொல்லுவதுண்டு. அந்த பங்கி என்கிற ஒரு அழகான சொல் அது. சுருள் பங்கி என்றால் அவனுடைய சுருண்ட திருக்குழல்கள், அந்த சுருண்ட திருக்குழல்கள். அதற்கு மேலே கண்ணபிரான் என்ன அணிந்து கொண்டிருக்கிறான் என்றால், நேத்திரத்தால் அணிந்து. நேத்திரம் என்றால் வடமொழியிலே நேத்திரம் என்ற சொல்லுக்கு கண் என்று பொருள். ஆக இப்பொழுது கண்ணபிரான் நேத்திரத்தால் அணிந்து என்னால் அந்த மயில் தோகையிலே இருக்கக்கூடிய மயில் கண், அந்த மயில் தோகையினுடைய நடுவிலே இருக்கக்கூடிய பாகத்திற்கு மயில் கண் என்று பெயர். அதைத்தான் இந்த இடத்திலே நேத்திரம் என்ற சொல்லாலே சொல்லுகின்றார். எப்பொழுதும் கண்ணபிரானுக்கு அலங்காரம் என்னால் அவனுடைய குழல்களை எல்லாம் வாரி எடுத்து கட்டி அந்த குழலினுடைய நடுவிலே ஒரு மயில் தோகை, அந்த மயில் பீலியை அணிவது வழக்கம் அல்லவா? அதைத்தான் இந்த பாசுரத்திலே பெரியாழ்வார் அற்புதமாக காட்டுகின்றார். எப்படி காட்டுகின்றார் என்றால், சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து என்று அந்த சுருண்ட பங்கி குழல்களின் நடுவிலே அந்த மயில் பீலியை அணிந்து கொண்டு அவன் எப்படி வருகின்றான்? பற்றி நின்று ஆயர் கடைத்தலையே என்று. ஆயர் தலைக்கடை என்றால் ஆயர்களெல்லாம் வருகிறார்கள், அவர்களுக்கு முன்னாலே கண்ணபிரான் வருகின்றான். அவர்களுக்கு தலைவன் அல்லவா அவன் வருகின்றான். வருகின்ற பொழுது எப்படி வருகின்றான் என்றால், பாடவும் ஆடக் கண்டேன் என்று, ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அப்படி அவன் கூத்தாடிக்கொண்டு வருகின்ற காட்சி. இப்படிப்பட்ட உயர்ந்த காட்சியை கண்டவர்கள் யார்தான் மயங்காமல் இருப்பார்கள்? அப்படி பார்த்தவுடனே எனக்கு என்ன ஆகிவிட்டது தெரியுமோ? அன்றி பின் மற்றொருவர்க்கு என்னை பேசலோட்டேன், இவனுக்கு தவிர வேறு யாருக்கும் என்னை பேசலோட்டேன் என்கிறார். பேசலோட்டேன் என்னால் என்ன அர்த்தம்? என்னால் இந்த பெண்ணை மற்றொருவனுக்கு கொடுக்கலாமே என்று பேசினால் கூட என்னால் தரித்திருக்க முடியாது. என்னை கொடுக்க வேண்டும் என்றால், மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவனுக்குத்தான் கொடுக்க வேண்டும். யாருக்கு என்றால், இப்படி சுருள் பங்கி நேத்திரத்தால் அணிந்து இப்படி பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் வருகின்றானே கண்ணன், இவனுக்கு அன்றி
மற்றொருவருக்கு என்னை பேசவும் நான் ஒட்ட மாட்டேன். மற்றொருவனோடு இவளை சேர்த்து வைக்கலாம் என்ற பேச்சு கூட வேறெங்கும் எழக்கூடாது. யார் இவன் என்றால் இவன்தான் மாலிருஞ்சோலையம் மாயற்கல்லால் என்று, மாலிருஞ்சோலையம் மாயன் என்று திருமாலிருஞ்சோலை என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருப்பவன். அவன் அந்த எம்பெருமான் தானே கண்ணனாக வந்து அவதரித்தவன். ஆயினாலே அந்த தர்மிய ஐக்கியம் ஆயினாலே கண்ணனையே அந்த மாலிருஞ்சோலை எம்பெருமானாக அனுபவிக்கின்றார். மேலும் மாலிருஞ்சோலை எம்பெருமான் அவனுக்கு என்ன பெயர்? அழகன் என்பதே பெயர். இன்றைக்கும் திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கிற அந்த எம்பெருமானுக்கு அழகர் என்பது தானே திருநாமம். ஆஹா, அந்த அழகனுக்கல்லால் மற்றொருவருக்கு என்னை நான் பேசலொட்டேன் என்று சொல்லிவிட்டு மேலே தன்னுடைய தாயாரை பார்த்து அவள் சொல்லுகிறாளாம். யார்? அந்த கோபிகை. கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி கொடுமின்கள். கொற்றவனான அந்த கண்ணபிரான் மாலிருஞ்சோலை எம்பெருமான் அவனுக்குத்தான் இவள் தகுதியானவள், வேறு ஒருவருக்கும் இவளை கொடுக்கவே முடியாது என்று கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி நீங்கள் கொடுமின்கள், என்னை அந்த கண்ணபிரானுக்கே மனம் செய்து கொடுத்து விடுங்கள். அப்படி கொடுக்கவில்லை என்றால் கோழம்பமே. கோழம்பம் என்னால் குழப்பம் என்று பொருள். ஆஹா, நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அதற்கு பிறகு குழப்பம்தான். குழப்பம் என்னால் அதற்கு பிறகு என்னுடைய உயிர் தங்காது. இவளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று நீங்கள் குழம்பத்தான் வேண்டி இருக்கும். இவனுக்கு கொடுமின்கள் கொடுகிறாகில் உங்களுக்குத்தான் குழப்பம் வந்து சேரும் என்று தன்னுடைய தாய்மாரை பார்த்து இந்த கோபிகை சொல்லுவதாக அற்புதமான பாசுரம். அந்த கோபிகை பாவனையிலே பெரியாழ்வார் அருளி செய்கிறார். ஆஹா, கண்ணபிரான் வருகின்ற அழகு, அந்த அழகின் காரணமாக அதிலே ஈடுபட்ட கோபிகை அவனுக்கே தன்னை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதாக இப்படி அமைந்திருக்கிறது இந்த 5வது பாசுரம். அடுத்தபடியாக 6வது பாசுரம். அதிலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால் அதிலே ஒரு கோபிகை தெரிவிக்கிறாள். கண்ணபிரான் அப்படி மாடு மேய்த்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். அவனை எப்படியாவது நம் முன்னாலே சற்று நேரம் நிறுத்தி வைத்து அவனுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? அவனோ சென்று கொண்டே இருக்கிறான். என்ன செய்யலாம் என்று பார்த்தாள். அதற்கு ஒரு வழி சொல்லுகிறாள் மற்றொரு கோபிகை. கண்ணபிரானை நிறுத்தி வைத்து அவனுடைய திருமுக மண்டலத்தை 1-2 முறை அப்படி கண்ணாலே காண வேண்டும் என்கிற ஆசையினாலே சொல்லுகிற வார்த்தையாம் இது. இந்துரமிலங்கத்தம் திருநெத்திமேல் திருத்திய கோரம்பும் திருக்குழலும் அந்தரமுழவத் கண்டழைக்காவின் கீழ் வருமாயரோடுடன் வளைகோல் வீழாந்தமுன் இல்லாத வாயப்பிள்ளை அறிந்தறிந்து வேதி போதுமாகில் பந்து கொண்டார் என்ன வளைத்து வைத்து பவளவாய் முருகனும் காண்போன் தோழி. கண்ணபிரான் வருகின்ற அழகு அது எப்படி இருக்கிறது என்றால், சிந்துரமிலங்க தன் திருநெத்தி மேல், தன்னுடைய திருநெத்தியிலே சிந்துரத்தை அணிந்து கொண்டிருக்கின்றான். சிந்தூரம் என்றால் அது ஸ்ரீசூர்ணம் என்பது போல ஒரு சிவந்த வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு அது பொடியது. அதை நன்றாக குழைத்து நெற்றியிலே அணிந்து கொள்வது உண்டு. அதை திலகமாக அணிந்து கொள்ளுகிறான். அதைத்தான் சிந்துரமிலங்க தன் திருநெத்தி மேல் திருத்திய கோரம்பு. திருத்திய கோரம்பு, கோரம்பு என்னால் அழகான திலகம். அந்த திருத்திய கோரம்பும் அதற்கு மேலே திருக்குழலும் என்று அந்த அதற்கு பரபாகமாக, அதாவது பகைத்தொடையாக இருக்க செக்கச்சவேல் என்கிற அந்த திலகம் என்ன, அதற்கு எதிரிடையாக பரபாகமாக பகைத்தொடையாக இருக்கக்கூடிய கரிய குழல், அந்த எம்பெருமானுடைய குழல் என்ன, இதெல்லாம் அவனுக்கு மிக அழகாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த திருமுக மண்டல சேவையோடு எப்படி வருகிறான் என்றால், அந்தரம் முழவ தண்டழைக்காவின் கீழ் என்று அந்தரமெல்லாம் முழவினுடைய ஓசை ஆகாசமெல்லாம் பரவி கிடக்கிறது. அப்பொழுது நல்ல தழைக்கா என்னால் சோலைகள், அதனுடைய சோலைகளினுடைய நடுவிலே அவன் வரும் ஆயரோடு உடன் வரும் என்று ஆய்ப்பிள்ளைகளோடு அவன் வந்து கொண்டிருக்கிறான். வந்து கொண்டிருக்கிற காலத்திலே வளை கோல் வீசா என்று கையிலே, அந்த கையிலே வளை தடிகள் முதலானது வைத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த இடையர்கள் என்னன்னா அந்த பழங்களை எல்லாம் உதிர்ப்பதற்காக வளை போல ஒரு வளைந்த ஒரு மரத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதை சுழற்றி எறிந்தால் அது அங்கே இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் கீழே உதிர்த்து விடுமா. அப்படி அவன் வருகின்ற காலத்திலேயே அப்படி அந்த வளைகளை கோல்களை வீசிக்கொண்டு வருகின்றான். வருகின்ற இவன் யார்
என்றால் அந்தம் ஒன்றில்லாத ஆயப்பிள்ளை. அந்தம் ஒன்றில்லாத என்றால் தன்னுடைய அழகுக்கு எல்லையே இல்லாதவன் என்ற அர்த்தம். அந்தம் என்றால் முடிவு. இங்கே எதனுடைய முடிவு சொல்லப்படுகிறது? அழகினுடைய முடிவு. அந்தமொன்றில்லாத ஆயப்பிள்ளை, அழகிற்கு முடிவில்லாத ஆயப்பிள்ளையான இந்த கண்ணபிரான் அவன் அறிந்து அறிந்து இவ்வீதி போதுமாகில், தானே தெரிந்தோ தெரியாமலோ அவன் நம்முடைய வீதி வழியாக வருவான் என்றால் அப்பொழுது நாம் என்ன செய்யலாம் என்றால், அவனை பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து, என்னுடைய பந்தை நீ திருடினாய் என்று நாம் அவனிடத்தில் வீண் பழியை போட்டு விடுவோம். அவன் உன்னுடைய பந்தை நான் எடுக்கவில்லையே, எப்பொழுது எடுத்தேன் என்று சொல்லு என்று அவன் சொல்லுவான். உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் விளையாடி கொண்டிருந்த காலத்திலே அந்த பந்து காணாமல் போய்விட்டது, அதை நீதான் எடுத்திருப்பாய் என்று நாம் இப்படி பேசிக் கொண்டிருக்கிற காலத்திலே அவன் நாம் இவர்களுடைய பந்தை எடுக்கவே இல்லையே என்று மலங்க மலங்க விழிப்பான். அந்த அழகை நாம் கண்டு களிப்போம் என்று சொல்றாளாம். பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து அவனுடைய பவளவாய் முறுவலும் காண்போம். பவளவாய் முறுவலினால் திருப்பவளம், அந்த திருப்பவளம் போல இருக்கக்கூடிய வாய், அதிலே ஒரு புன்முறுவல். அடடா, என்னை நீங்கள் இங்கே தங்க வைப்பதற்காக இப்படியெல்லாம் விளையாடுகிறீர்களா அல்லது உண்மையாகவே சொல்லுகிறீர்களா என்று தெரியாதவன் போலே அப்படி புன்சிரிப்பு சிரிப்பானே, அப்படி அந்த சிரிக்கின்ற அழகை நாம் காண்போம் தோழி. அவன் என்ன அழகாக வருகின்றான், வருகின்ற பொழுது அவனுடைய திலகம் என்ன, அவனுடைய திருக்குழல் என்ன, அந்த அழகையெல்லாம் நாம் நெருங்கி நின்று சேவிக்க வேண்டாமா? அப்படி நெருங்கி நின்று சேவிக்க வேண்டும் என்றால் அவன் பேரிலே இல்லாத ஒரு பழியை ஏறிட்டு விடுவோம். அவன் பந்து கொண்டான், என்னுடைய பந்தை திருடி விட்டான் என்று அவனிடத்திலே பழியை போட்டால் அவன் அங்கே அப்படி புன்சிரிப்பு சிரித்துக் கொண்டு நிற்பான் அல்லவா? அப்படிப்பட்ட சிரிப்பை கண்டு நாம் அனுபவிப்போம் வாராய் தோழி என்று இந்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார். இதே போன்ற அனுபவம் இன்னும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே அனுபவிப்போம்.